பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளை தேவனுடைய வாய் என்று சொல்லப்படுவது உண்டு. தீர்க்கதரிசி அநேகர் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் சொன்னதை வேதத்தில் பதிவுபட்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே கர்த்தர் அவர்கள் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன ஒரு வார்த்தை, நினைவுகள் பார்க்கிலும், நம்முடைய நினைவு அவர் நினைவை பார்க்கிலும் ரொம்ப உயர்ந்திருக்கிறதா. The plan of ours is very different and higher than God. God's plans is very higher than our plans and greater plans. God has a very greater plan than us. நம்ம சில காரியங்களை யோசித்து வைத்திருப்போம். நம்மளை குறித்து மற்றவர்கள் ஒரு விதமாக யோசித்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கிற விதம் உயர்ந்ததாகவும் பெரிதாகவும் இருக்கிறது. ஒருவரை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்துல சில நபர்களை பார்க்கலாம், எப்படி அவர்களை, தேவ மனிதர்களை மற்றவர்கள் எப்படி பாவித்தார்கள், அவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு ஒரு பெரிதான காரியத்தை வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவரும் உயர்ந்தவருமாய் இருக்கிறார். அவருடைய நினைவுகளும் அப்படியே உயர்ந்ததாய் இருக்கிறது. இந்த உலகத்துல மனிதர்களை, இந்த பூமியே அவன் பார்த்து மடியும்படியாக இந்த உலகம் எல்லா வகையிலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. Though we state that the technology is at the highest stake, இப்பொழுது இருக்கிறதான இந்த விஞ்ஞானம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மிக உச்சத்தில் இருக்கிறது என்னதான ஒரு காரியத்தை நாம் சொன்னாலும், அவை எல்லாம் அவன் இறுதியில் விழுவதற்குவே அன்றி, இல்லை என்றால் அந்த முடிவை பார்க்கும் பொழுது அது நித்தியத்திற்கான முடிவான ஒரு காரியமாக பெரும்பாலும் அது இருப்பதில்லை. உலகத்தின் கட்டமைப்பு இந்த பூமியில அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதான ஒரு காரியத்தையே அது கட்டமைத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை அவனை இந்த பூமியிலேயே அவனை பார்க்கும்படியாக வைக்கிறது. கொலோசியர்ல ஒரு வசனம் உண்டு, 3வது அதிகாரம் 1 வசனம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து வலது பாசத்தில் வீட்டுக்குறவங்க உள்ள மேலானவைகளே நாடுங்கள், கீழானவைகளே அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த நாளிலும் கூட நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாகவும் கர்த்தர் எவ்வளவு உன்னதரும் உயர்ந்தவருமாக இருக்கிறபடியினாலே அவர் தன் ஜனத்தையும் அப்படியே அவர் பார்க்கிறார். அவருடைய யோசனை நம்மளுடைய யோசனையும் வேறாக இருக்கிறது. அவருடைய சிந்தை நம்மளுடைய சிந்தையும் வேறாக இருக்கிறது. நம்மை குறித்து நாம் பார்ப்பதும், நம்மை குறித்து மற்றவர்கள் நம்மளை பார்ப்பதும், காரியத்தை தேவன் வேற விதமாய் பார்க்கிறார். 2 நபர்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று தாவீது, இன்னொன்று யோசேப்பு. பவுலை கூட எடுத்துக்கலாம், நேரம் வந்தால் அதை பார்க்கலாம். தாவீதை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அவனை பார்ப்பதற்கும் தேவன் நம்ம மேல் வைத்த திட்டமும் வித்தியாசமா இருந்தது. உதாரணத்துக்கு, அவனுக்கு பன்முகம் உண்டு. ஒரு மெய்ப்பெண், ஒரு சங்கீதக்காரன், இசை வாசிக்கிறவன், தீர்க்கதரிசி, ராஜா, இப்படி நிறைய காரியம் உண்டு. அதில் முதல் காரியத்தை பார்க்கலாம். அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். 1 சாமுவேல் 16:11 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி
அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளையே, இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா, அதுக்கு முந்தின நாளே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாக்கு ஏற்கனவே அவன் சொல்லி இருக்கிறான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு. அப்படி இருந்தும் இவன் புறக்கணிக்கப்படுகிறான். எல்லா சகோதரர்களும் சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போகும் பொழுது அவன் தகப்பன் நினைத்தான் இவன் இதற்கான ஆள் அல்ல. இன்னொன்னு, அவன் எதற்காக வந்திருக்கான்னு கூட தெரியாது. ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி. நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் முன்பதாக ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் வைத்திருக்கிறவர், நல்ல மதிப்பும் மரியாதையும் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக காணப்பட்டது. ஒருவரும் அவரை எதிர்த்து பேசுவோ குற்றப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவனிடத்துல காணப்படவில்லை. அப்படி ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன். அப்படி ஒரு மனிதன் ஈசானுடைய வீட்டிற்கு வரும் பொழுது அது ரொம்ப முக்கியமான தருணம் அவங்க வாழ்க்கையில. ஆனால் அந்த நேரத்துல இவன் புறக்கணிக்கப்படுகிறான். கர்த்தரோ சாமுவேலை அனுப்புனதே இவனுக்காகத்தான். அவங்க இருதயத்துல என்ன நினைச்சாங்கன்னா, இவன் ஆடு மேய்க்கதான் சரி என்று. பட் as God planned, the shepherd boy to the war field. 1 சாமுவேல் 17:17 இருந்து வாசிக்கலாம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்துல ஓட்டமாய் போய் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசி வரும்பொழுது அவனை எதுவும் அழைக்கவில்லை, அவனுக்கு பெரிதான எந்த கணமும் சொல்லவில்லை. சகோதரர்களுக்கு மத்தியில தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், அது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் தாவீதை தன் சகோதரர்களை விசாரிக்கும்படியா என்ன செய்கிறான்? 17:17 பார்க்கிறோம். ஆனா அனுப்புகிறான். அங்க வீட்டுல அவர்கள் விருந்து எல்லாம் வைக்கும் பொழுது இவனை அழைக்கவே இல்லை. ஆனா இங்க பாருங்க, இந்த சகோதரர்களுக்கு வருத்த பயிற்றை அப்படின்னு சொல்லப்படுகிறது, அப்பங்களை கொண்டு போய் அதுலயும் சொல்லுகிறான், உன் சகோதரிடத்துல ஓட்டமாய் போய். So his father is very concerned about all other brothers except David. தாவீது அவருடைய சங்கீதத்துல கூட ஒரு அழகா எழுதியிருப்பார், பெற்ற தாய் கைவிட்டாலும் தகப்பன் என்னை வெறுத்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறதான மகனே மகளே, கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் உங்கள் பட்சமா இருக்கிறார், அவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் அதுவே பெரிய விசேஷமான ஒரு காரியம். Be glad that God is with you. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார், தேவாவியனர் அவன் மேல் இருந்தார். ஆனாலும் அவன் ஆடு மேய்த்து கொண்டே இருந்தான். அபிஷேகம் பண்ணின பின்பும் கூட தகப்பனார் அவனை ஓடி போய் விசாரி அப்படின்னா ஓட்டமாய் போய், எந்த சகோதரன் அவனை நேசிக்கலையோ அவனும் அந்த சகோதரனுக்கு அவன் ஓட்டமாய் போக சொல்றான், அவனும் போகிறான் பாருங்க. அதுக்கப்புறம் அவனுடைய அதிகாரிகளுக்கு கூட அவனை எல்லாம் கொடுக்க சொல்லுகிறான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவல் வசம் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அனுபவித்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த மனுஷரோடு 28 வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு அவனுக்கு அதான் சாப்பாடு கொண்டு போறான், அவனை நல்லா வச்சுக்கிறன்னு சொல்லி அவன் கமாண்டருக்கு சீஸ்லாம் கொடுத்து விடுறாரு. ஆனா அந்த ரிசப்ஷனை பாருங்க, சில நேரங்களில் தேவனுடைய மனிதர்களை தேவன் பயன்படுத்தும் பொழுது கூட there's a chance they'll be rejected. நீ இங்கே வந்தது என்ன, ஏன் வந்த அப்படிங்க. அவனுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்தான். அந்த கமாண்டர் அவனை நல்லா பார்த்துக்கிறணும், தன்னுடைய சகோதரர்களை நல்லா பார்த்துக்கிறணும், பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவர் எல்லாம் பண்றாரு.
நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்துல அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்துல விட்டாய்? எல்லாரும் முன்னாடி சொல்றான், வனாந்தரத்துல மேய்க்கிறவன் தானே நீ? வனாந்தரத்துல அந்த கொஞ்சம் ஆடு தானே வச்சிருந்த நீ? உனக்கு இங்க என்ன வேலை? ஆடு மேய்க்கிறவனுக்கு யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். வா, இட்ஸ் வெரி ஹார்ட் வேர்ட், ரைட்? ஏற்கனவே தாயும் தகப்பனா அவனுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு இல்லை. அதுக்கப்புறம் சகோதரனை நேசிக்க எல்லாத்துக்கும் வர்றான், ஓடி வருகிறான். ஆனாலும் there is a rejection. அது கடந்து போகுது. 34 வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, இப்பவும் அவன் யுத்த காலத்துல அவன் நிறைய காரியங்களை கர்த்தர் பயிற்றுவித்தாலும் அவன் தன்னை ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்பதை ஒரு தரை குறைவாக நினைக்கவில்லை. எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர் நல்லதாக நன்மையாக செய்யணும், நல்லபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு மனிதனாக இருக்கிறான். அதனாலதான் சவுல்கிட்ட போய் நிற்கும் பொழுது கூட, ராஜாட்ட போய் நிற்கும் பொழுது கூட, ஆமா, தாவீது சவுலை பார்த்து, உங்களுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் பாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, ஆல் ரிஜெக்ஷன். அவன் ஒரு நாள் கூட தன்னை ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்று தன்னை அவன் இழிவாக பார்த்து கொள்ளல. ராஜாட்ட போய் நிற்கும் போது கூட அவன் அதைத்தான் சொல்றான், ஒரு விஷயம் இப்படிதான் இருந்தேன், உண்மைதான். தன்னை ஒரு பெரிய ஆளா அவன் காமிச்சுக்கிறல. When I read this, தாவீதின் வேறான இயேசுவை நான் பார்க்கிறேன். என்னோட வெரி சிம்பிள் லைஃப். பேதுரு கெத்செமனே தோட்டத்துல அவன் அந்த அறுவாடை அந்த ஆயுதத்தை எடுத்து அவன் அந்த காதை வெட்டின பொழுது தேவன் இயேசு சொல்லுகிறார், நான் அட்டளை இட்டால் இறங்கி எல்லாரும் வந்துருவாங்க, கோடான கோடி தூதர்கள் வருவார்கள், 12,000 சேனை கொண்ட தூதர்கள் வருகிறார்கள். ஆனா எல்லாம் நிறைவேறணுமே பேதுரு அப்படின்னு ஒரு இயேசு இணைச்சார் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை! யூதருக்கு ராஜாவா என்ற ஆம் நீ சொல்வதை போல அவர் ஒரு கழுதியின் மேல அவர் ஏறி பவனி போகிறவராய் காணப்பட்டார். அது கூட ஒரு இடத்துல கெட்ட போட்டதுதான் இருந்துச்சு, அதைத்தான் அவர் கொண்டு அவர் யூஸ் பண்ணாரு. ஆனா அவர் சொல்றார், சாலமோனிலும் பெரியவர். சாலமோனை பார்த்தா தன் குதிரைகளை வைப்பதற்கே ஒரு பெரிய நகரத்தை கட்டினான். அவனை உண்டாக்கினார், அந்த ஞானத்தை கொடுத்தவர் இன்று வந்திருக்கிறார். ஆனா வெரி சிம்பிள் லைஃப். தாவீது அப்படிதான் இருக்கிறான். ஆமா, நான் ஒரு விஷயம் அப்படிதான் நான் இருந்தேன், நான் இப்பவும் இருக்கிறேன். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கு கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். பாருங்க, நான் அதெல்லாம் செஞ்சவன் இப்ப நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கான். கரடி ஒரு நிமிஷம் வந்தது, சிங்கம் வந்தது, நான் போய் அதை பிடித்து ஆட்டை தப்புச்ச, இதை மாதிரி நான் செஞ்சிட மாட்டானா ராஜா அப்படின்னு அவன் சொல்லல. பாருங்க, மனுஷனை பாருங்க. அதான் இந்த துன்ப வனாந்தரத்துல ஒரு மனிதனை அவன் போகும் பொழுது ஆல்வேஸ் புட் காட் ஃபர்ஸ்ட். எப்பொழுதும் கர்த்தரை முன்பதாக அவன் வைக்கிறவனா இருப்பான். ஒருவேளை நீங்கள் ஆசைப்படலாம், ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் நான் தேவனை முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்கன்னா, நான் ஒன்று காரியத்தை சொல்லி தருகிறேன். கர்த்தர் இப்பொழுது இருந்தே நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் வனாந்தரத்தின் வழியா உங்களை அழகாய் நடத்துவார். அது ரொம்ப அழகா இருக்கும். ஒருவேளை பார்ப்பதற்கு வேணா அந்த நடக்கிற வேணா கஷ்டமா இருக்கலாம், ஒரு மகிமையான காரியம் உண்டு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. சரி, அப்போ கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். இவன் கர்த்தர் சொன்ன உடனே அவனும் கர்த்தரை சொல்றான். பாருங்க, எப்பவுமே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சரி, அப்போ தாவீதுக்கு பன்முகம் உண்டு. ஒரு மெய்ப்பனாக, ஒரு பாடகனாக, இசை வாசிக்கிறவனாக, தீர்க்கதரிசி, ராஜா இப்பெல்லாம் இருந்தாலும் அவங்க அவனை என்ன மாதிரி பார்க்கறாங்க? அவனை ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தான் பார்க்கறாங்க. ஆனால் கர்த்தரோ அவனை வெறும் ஆடு மேய்க்கிறவனாய் அல்ல,
அவன் அரசனாக மாறக்கூடிய எல்லா தகுதியும் கர்த்தரே அவனுக்கு உண்டாக்குகிறார். துன்ப வனாந்தரத்துல அவன் ஆடு மேய்த்து கொண்டவனாதான் இருந்தான். அதே ஆடு மேய்த்தவன் கோலியாத்தையும் ஜெயிக்கிறான். தொடர்ந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அது அநேக தேசங்கள் கடந்து போனது. மற்ற தேசத்துக்கு அவன் போகும்பொழுது இவன் அல்லவா, இவனை குறித்து அல்லவா பாடினார்கள் என்று அவன் சொன்னார்கள். ஆம், அவ்வளவு கர்த்தர் அவனுடைய பேரை அவர் புகழ்ச்சியும் கீர்த்தனமாக வைத்து, இன்னைக்கு கூட தாவீதின் ஸ்டார் தான் இஸ்ரேல் தேசத்துல அந்த நேஷனல் பிளாக்ல இருக்குது. கர்த்தர் அவனுக்கு இன்னை வரைக்கும் அவனுக்கு ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். சரி, ரெண்டாவது, ஒரு இசை வாசிக்கிறவனாக சிலர் பார்த்தார்கள். ஆனால் தேவன் அந்த இசையின் மூலமாக கூட அவனை கொண்டு அற்புதம் செஞ்சார். முதல்ல பார்த்தா அவனை ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தாங்க. ஆடு மேய்க்கிறவனாய் மட்டும்தான் பார்த்தாங்க. அற்பமான ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தாங்க. அன்பு கூட அவன் மேல காமிக்கல. ஆனால் அவனை கொண்டு அந்த ஆடு மேய்க்கிறதன் மூலமாக கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றி அவனை யுத்தத்திற்கு பழக்கி வைத்திருந்தார். அவன் யுத்தத்திற்கு போனதில்லை, ஆனா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை யுத்தத்திற்கு பழக்கி கர்த்தர் யாரும் செய்யக்கூடாத மகிமையான காரியத்தை தாவீதை கொண்டு செய்தார். இன்னைக்கு நமக்கு உண்டு. ஒருவேளை அவனை போல நேரடியான ஒரு கோலியாத்துகள் அல்ல, ஆனால் எபேசியர் 6 பார்க்கிறோம், நமக்கு யுத்தம் உண்டு என்று பார்க்கிறோம். தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். ரைட், லெட்ஸ் கோ டு the second part of David, that is musician. David as a musician, but God used his music to drive out the demons. 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலகம் பண்ணும் கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். உனக்கு ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்பா, கொஞ்சம் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. இவன் வாசிச்சோம்னா இவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். சவுல் தன் ஊழியக்காரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். பாருங்க, அதுதான் பெரிய ஒரு சர்டிபிகேட். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அதை உங்க வாழ்க்கையில ஒருவர் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாக்கியவான் தான். கர்த்தர் எல்லாரோடும் இருக்கிறார். ஆனா அதை மற்றவங்க அதை தெரியத்தக்க சில கிரியைகளை அவர் செய்வார். வெறும் அற்புத அடையாளங்களே அல்ல, தேவன் அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் காண்பார்கள். ஒருவர் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் அவருக்குள் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்வார்கள், காண்பார்கள். அது ஒரு பெரிய சாட்சி. அதான் உலகம் எங்கும் போய் சாட்சிகளா இருங்கள் என்று சொல்லுகிறார் சீஷர்களுக்கு, நமக்கும் கூட. அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்துல ஆட்கள் அனுப்பி ஆடு மந்தையில் இருக்கிற, அவன் கூப்பிடும்போது கூட இங்கதான் இருக்கான், ஆட்டு மந்தையில் இருக்கிறான், உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்துல அனுப்பு என்று சொல்லி என்றான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துரத்தி ராஜத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதியின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்துல வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானா இருந்தான். சவுல் ஈசாயின் இடத்துல ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஃப்ரீ. அவனை வாசிக்கும் போது அது அவனை விட்டு அகன்று போகுது. வெறும் அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் மட்டும் இல்லை, அவனுக்கு ஃபுல் ஹீலிங் அவனுக்கு என்ன செஞ்சாருன்னா கொடுத்தார். மற்றவனை வாசிச்சா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு நினைச்சாங்க. நோ, ஹீ இஸ் a healer. He through him, அந்த இசையின் மூலமாக கர்த்தர் அவனை வெறும் மற்றவங்க நினைச்சாங்க வெறும் இசை வாசிக்கிறவன் இல்லை, இசையின் மூலமாக கர்த்தர் அவன் பிசாசுகளை துரத்துகிறவனாகவும் என்ன செஞ்சாருன்னா கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அடுத்தது 3வது பார்க்கலாம், தாவீதை அநேகர் ஏளனப்படுத்தினார்கள், சவுல் குடும்பத்தினாரா இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அநேகர் அவருடைய வாழ்க்கையில சங்கீதம் 34 என்று நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா அவன்
பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்பதாக அவன் இருக்கும் பொழுது, வேஷம் மாறின பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அதெல்லாம் அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாபான் பார்க்குறோம். இப்படி அவனை ரொம்ப வருந்தத்தக்க நிறைய வார்த்தைகளை அவன் பேசுவதை பார்க்குறோம். அவனை டிஸ்பைஸ் பண்ணுவாங்க, அவனை வந்து ரொம்ப ஏளனப்படுத்துவாங்க, அவனை ரொம்ப ஒதுக்கப்பட்டவனாக, கேலிக்கும் அவன் கிண்டலுக்கும் அவன் ஆளாக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அது அவன் வாழ்க்கையில ஒரு ராஜாவாக பிறகுமே அவனுக்கு நடக்குது, பார்க்கலாம். மற்றவர்கள் அவனை ராஜாவாக பார்த்தாலும் அவனை வந்து குறைத்து மதிப்பிட்டாங்க. கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறாரு பாருங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தை வாசிக்கலாம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரத்தில் எல்லாம் எப்ரோனில் இருந்து தாவீதிடத்துல வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்திலே சொன்னாரே என்றார்கள். எப்பவுமே சொன்னாரோ, ஆனால் இப்பதான் உங்களுக்கு கண்கள் திறக்குது. கர்த்தருக்கு ஏற்ற நேரம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்துல வந்தார்கள். தாவீது ராஜா யார் இடத்துல வந்தார்கள்? ராஜாவின் இடத்துல வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பதாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்போ யூதா மாத்திரமில்லை, இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 3 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். மொத்தம் 40 வருஷம். சரி, இப்ப அதெல்லாம் போகுது. இப்ப 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். இங்க பாருங்க, இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகு எருசலேம்ல என்ன செய்யறானா, அவன் ராஜாவாக அவன் போகிறான் எருசலேமை பிடிக்கிறதுக்கு. எபூசியர் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர்கள் இதுல பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமே ஆமே தாவீதின் நகரமாயிற்று. தாவீது அவ்வளவு ராஜான பிறகும் நினைச்சாங்க அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னபடி தாவீதின் சீயோனை கோட்டையை பிடித்தானா, அது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தர் இன்றும் அப்படி செய்ய, வரும் காலங்களிலும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது நாளுக்கு நாள் விரித்தடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் விரித்தடைந்துட்டே இருந்தான். அதான் முதல்ல சொன்ன, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறது ஒரு காரியம், ஒரு பெரிய மேன்மை. அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கண்களை திறப்பாராக. சரி, இப்ப முதல் நபரை பார்த்தோம், தாவீது. அவனை வெறும் ஆடு மேய்க்கிறவன் நினைச்சாங்க. கர்த்தர் அவனை அரசனாய் ஆளக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கும் என்றும், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10000 என்று முறமுறையாய் பாடி கீர்த்தி மற்ற தேசங்களும் பரவத்தக்கதாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் வெறும் இசை வாசிக்கிறவன் என்று நினைத்தார்கள். இல்லை, அவன் மூலமாக சவுலுக்கு பூர்ண சுகம் உண்டாக கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அப்புறம் பார்க்கிறோம், 3வது, அவன் ராஜாவான பிறகும் நீ எருசலேமுக்குள்ள போகவே முடியாதுப்பா, குருடரும் சப்பானிலும் உன்னை தடுப்பார்கள் என்று அவனை ஏளனப்படுத்தினார்கள். கர்த்தரோ சீயோன் கோட்டையை பிடித்து தாவீதின் நகரமாயிற்று. அப்படியே கர்த்தர் செய்கிறார். காரணம் என்ன? தாவீது நாளுக்கு நாள் விழித்து இறைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களை குறித்து நீங்க ஒரு ரொம்ப தவறான நோக்கத்தில் இருக்கலாம், உங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கினவர் பெரியவரும் உங்களுக்கான திட்டங்களையும் பெரிதாய் வைத்திருக்கிறார். காலங்கள் ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பித்து முடிக்கலாம், யோசேப்பை. அதற்கு முன்பதாக பவுலை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம் நம்புகிறேன். அதில் கொரிந்து பத்தினத்தார் அவனை மிகவும் இழிவாக அவன் பேசுவதை அங்க பார்க்க முடியும்.
எவ்வளவோ அனுபவங்களை பெற்றிருந்த மனிதன் தாவீது, மன்னிக்கணும், பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் பெரிதான காரியங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை அந்த கொரிந்து பட்டணத்தினர் சவுல் அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறதான அந்த சபையார் அவனை அவ்வளவாக இழிவாக பேசினார். அவனை மதிக்கவே இல்லை. அது 2 கொரிந்தியர் நீங்க பாப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவனை அப்படியே அவனை நிராகரிச்சிட்டாங்க. பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இருந்ததான ஒரு கணம் பவுலுக்கு அங்க இல்லை. அதுதான் 2 கொரிந்தியர் 10:10 பார்க்கிறோம். ஆனா அவர் அழகா சொல்லுகிறார், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் இருக்கு. அதை கர்த்தர் நமக்கும் சொல்ல வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மனிதன் உண்டு, 3வது மனிதன் யோசேப்பு. அவனை பார்க்கும்போது அவனை எல்லாரும் நினைச்சாங்க, வெறும் அவன் சொப்பனக்காரன்பா. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்க அப்படின்னா அவன் தகப்பனார் சொல்றான், நீ போய் உன் சகோதரன் என்ன செய்ய போய் பாரு. ஆனா சகோதரன் அவனை மதிக்கவே இல்லை. அவன் 37வது அதிகாரம் நீங்க 13 நீங்க பாப்பீங்க அப்படின்னா அவங்க அப்பா சொல்றபடியே அவன் என்ன செய்யறான்னா போகிறவள்ள அவன் சொன்ன இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காண போனாங்க. ஆனா பார்க்கும் பொழுது அவன் சகோதரன் வேற விதமாய் அவன் பார்த்தாங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37:18 அவன் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். பாருங்க, அவனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க, ட்ரீம். அவர் ட்ரீமர், சொப்பனக்காரன். ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த சொப்பனக்காரன் வைத்துதான் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். He is not just a dreamer, he reveals the secret of God and he can explain that to not just a mere men, a common man, to the great kings like Pharaoh. பார்வோனை போல மிகவும் பெரிதும் வல்லமை மிக்க ராஜாக்களாக இந்த சொப்பனத்தை வைத்தும் அதுக்கு அர்த்தங்களையும் தேவன் மறைபொருளை வைத்திருக்கிறார் என்பது இவனை மட்டும் தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அது அவங்க சகோதரனுக்கு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க, சொப்பனக்காரன் வரான்ப்பா. எப்பவுமே ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக வைத்திருக்கிறார். அப்போ ஆதியாகமம் 37:20 பார்க்கும்பொழுது நாம் அவனை கொன்று. அப்போ சகோதரர்களோட எண்ணத்துல அவங்க அப்பா சொல்றாங்க, போய் அவங்க பார்ப்பா எல்லாம் செய்ப்பா அப்படிங்காங்க. ஆனா அவன் சகோதரன் அவனை எப்படி பாக்குறாங்க, சொப்பனக்காரன். சகோதரன் எப்படி பார்க்கறாங்க, கொலை செய்யணும் அப்படிதான் என்ன செய்றாங்க பாக்குறாங்க. இன்னும் சகோதரன் என்ன எப்படி பாக்குறான் அப்படின்னா, அவனை கை வைக்க வேண்டாம்ப்பா, அவனை என்ன செஞ்சிடலாம், நம்ம வித்துடலாம் அப்படின்னு நினைச்சானா அவன் சொல்லுங்க. 26ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன. 27 வாசிக்கும் போது 37:27 அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமும் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வார்த்தைகளை மீதியா அப்படின்னு நம்ம நினைச்சிரோம்னா, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு விற்று போட்ட மாதிரி இவரே நினைச்சாங்கன்னா விற்று போட்டாங்க. ஆனா யாக்கோபு மரித்த பிறகு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், எகிப்துக்கு போறாங்க, நல்லா இருக்காங்க. யாக்கோபு மரிச்ச பிறகு சகோதரர்கள் எல்லாரும் அவரிடத்துல பேசுகிறாங்க. ஒரு வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 50:15 தங்கள் தகப்பன் மரணமடைந்த யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காக நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்துல ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உம்மை பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்ய துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். ஏன்னா அவன் மன்னிச்சுட்டான். அவன் அழுதான் என்று பார்க்கிறோம். அவன் சகோதரர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. சில நேரங்களில் மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் செய்கைகள் நம்மளுடைய இருதயத்தை காயப்படுத்தும். எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஒரு பெரிதான ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துகிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அவன் அழுதான் என்று சொல்லப்படுது. பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். வெகு ஜனங்களுக்காக நம்மளை வைத்திருக்கிறார். வெகு ஜனங்களுக்கு. அவன் அழுந்தது நோக்கம் என்ன? இன்னும் இந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ளவில்லையே, இவ்வளவு உங்களுக்கு காரியங்கள் அவன் செய்தும் அவர்கள் இவனை புரிந்து கொள்ள, இவனை கர்த்தர் ரொம்ப அழகா பக்குவப்படுத்திட்டார். அவனுடைய இருதயத்துல யார் மேலேயும் கசப்போ வருத்தங்களோ வெறுப்போ அவன் தீங்குக்கு தீங்கு செய்யணுங்கிறத எண்ணமோ அவனுக்கு இல்லை. அவன் மேன்மையா அவர்களை பார்த்தான். ஆதலால் பயப்படாதிருங்கள். 21 வசனம் சொல்லுது, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். அவன் ஆரம்ப நாட்கள் அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு உபத்திரம். ஆனால் பின்பு கர்த்தர் அவனுக்கு எல்லா வகையிலையும் மேன்மையாய் வைத்தார். அப்போ யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இன்று நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், அவரோ நன்மை செய்தார். அவனை வெறும் சொப்பனக்காரனா தான் யோசேப்பை பார்த்தாங்க. இவன் ஒன்றுக்கும் உதவாத வெறும் சொப்பனை சொல்லிக்கிட்டே இருப்பான்ப்பா, இவனால என்ன லாபம் இருக்கு? நம்ம பாருங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைக்கிறோம், அவங்க அப்பா நம்ம அப்பா மட்டும் இவனுக்கு மட்டும் நல்ல பலவர்ண ஆடையை கொடுத்து ரொம்ப பொறாமை அவன் மேல். ஆனா அவன் போன வழி, அவன் போன பாதை, அவன் குழியில போடும் பொழுது எவ்வளவாய் தவித்திருப்பான். அவன் தகப்பன் இறந்த பிறகும் அவன் அழுதான் என்று பார்க்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் இன்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அவருடைய நினைவுகள் மிகவும் உயரமானது. ஒரு பெரிய தேவன் உங்களுக்கு பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை நினைப்பதை போலவோ உலகம் உங்களை பார்ப்பதை போல அவர் பார்ப்பது இல்லை. கிதியோன் பயந்து போயிருந்தான். கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னார். அவன் எல்லாம் தன்னை நிரூபிக்கும் என்பதாக கர்த்தர் அவனை அப்படிதான் பார்க்கிறார். உங்களையும் அப்படிதான் பார்க்கிறார். பலங்கொண்டு திடம் மனதாயிருங்க. மோசையை கொண்டு கர்த்தர் செய்ததை யோசுவாவுக்கும் செய்தார். சொன்னார், நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோட இருப்பேன் யோசுவா, நீ பலங்கொண்டு திடம் மனதாயிரு என்று அவனோடு கூட சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற இந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் உங்களுக்கு தெரியலை என்று சொன்னால் ஒரு காரியம் சொல்லி தருகிறேன். இயேசுவே, என்னை மன்னி, என் பாவங்களை மன்னி, என் இரட்சகராக நீர் தானே இருக்கிறீர். உலக முடியும் சகல நாட்களும் பின்பும் நித்தியமாக என்னை நீர் பிடித்துக் கொள்ளும். என்னை முழுமையா உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சரீரங்களை கூட ஆசீர்வதிக்கிறார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிறார். ஒரு பாடல் இப்படியாக உண்டு. ஒரு பக்தன் இப்படியாகி பாடியிருக்கிறார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. இந்த பாடலை போலவே இயேசு உங்களை வெறுக்கவில்லை, மாறாக உங்கள் மேல் நினைவாகும், உங்கள் மேல் பெரிதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருக்குள் திடனடைங்க, அவருக்குள் பலனடைங்க. கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வசனத்தையும் காத்துக்கொண்டு அவர் வழி நடத்துகிற ஆவியானவர் வழி நடத்துகிறபடி நடந்து போங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். and God bless you.